இன்னைக்கு ஒரு கதையோட ஒரு வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ளுகிற அந்த கிருபையோட நம்ம அந்த கதையை கேட்கலாமா? ஆகார்னு ஒரு மகள் இருந்தா. அவ சாராளோட அடிமை பெண்ணா இருந்தா. இப்போ சாராளுக்கு குழந்தை கிடையாது. அதனால ஆபிரகாம்கிட்ட சொல்றா. அப்போ இவன் சேர்த்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ அவள் கர்ப்பம் தரித்துட்டா. ஆனால் சாராளோட எண்ணம் என்னவா இருந்தா அப்படின்னா, அவ என்னை அற்பமா பார்க்குறா ஆகார் அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்றாரு அந்த இடத்துல, அவள் உன் கையில் இருக்கா, உன் அடிமை போய் உன் கையில் என்ன வேணா அவளை பண்ணுன்னு சொல்லும்போது ரொம்ப டார்ச்சர் பண்றா சாரா. இதை டார்ச்சரை பொறுக்க முடியாமல் இந்த ஆகார் என்ன பண்ணுறா, அந்த இடத்தை விட்டு அவள் கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். போகிற வழியில் கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்தில் சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றியில் பார்த்துட்டு, சாராய் அடிமை பெண்ணை நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறார். ஆகார்னு கேட்கல, சாராய் அடிமை எங்கே போகிற அப்படின்னு கேட்டோன்னே, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறார். அதுக்கு உடனே அவள் சொல்கிறா, என் ஆட்சியார் என்ன பண்ணுறா, என்னை கொடுமைப்படுத்துறனால நான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், நீ உன் ஆட்சியார் இடத்துக்கு போ, அவள் கையின் கீழ் அடங்கியிரு அப்படின்னு சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை இல்லை? கையின் கீழ் அடங்கியிரு. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் யாரு கீழும் அடங்கி இருப்பது கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாததா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிடையாது. ஒரு நோக்கம் இல்லாமல் ஆண்டவர் ஒரு மனிதனை உங்கள்கிட்ட அனுப்புவது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒருத்தர் இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், சின்னதுலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட இருக்காங்களா, இல்லை ஒரு 6 மாதம் உங்களோட பழகினவங்க அதே பழக்கத்தோடு மீண்டும் இருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. என்னோடய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். நான் இப்போ வரைக்கும் என்னோடய நாட்களில் பார்த்துருக்கேன். காலேஜ் டேஸாக இருக்கட்டும், ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், இப்போ மேரேஜ் ஆன இதாக இருக்கட்டும், ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் நான் பார்க்குறேன், ஒரு மனிதனை ஒரு ஆண்டவனுக்கு அனுப்புகிறார் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும்படியா கற்றுக் கொடுத்தப்போ அவங்க போயிடுவாங்க. அவ்வளோதான், அவங்க யூஸ் அவ்வளோதான். இப்போ இவ அடங்கி இருக்கிறான். ஆனால் ஆணோட வார்த்தை அவளுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னா, அவர் சொல்கிறா, என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இன்னைக்கு நாச்சியார் சாராள் பார்க்கணும் அவசியம் இல்லை, ஆபிரகாம் பார்க்கணும் அவசியம் இல்லை, கர்த்தருடைய தூதன் கரம் அவள் மத்தியில் கடந்து வந்தது. இன்னைக்கு உங்களோட கூடயும் கூட பிறந்தவங்களோ சொந்தமோ பந்தமோ உங்களை பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களை பார்க்க ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் காண்கிற தேவனா? இந்த வாக்கு தத்தத்தோட இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, என் காண்கிற தேவனை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்ட ஆகார் பெயரிட்டது போல இன்னைக்கு நம்மளும் ஆண்டுட்டு சொல்லுவோம், இனி நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் கண்ணு என் மேலே இருக்குன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட அந்த நம்பிக்கையோட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளலாமா?